ஆஸ்ட்ரோ டிவி அனுசுயா நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்வதனால ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன அதிர்ஷ்டங்கள், வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது சனி பகவான் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 10ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்கிறார். பாருங்க, இந்த 2026 ஜனவரி 20ஆம் தேதி பாருங்க, சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாகத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார். அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதத்திலையும் பாருங்க சஞ்சாரம் செய்வதற்கு கிட்டத்தட்ட இந்த 2026 முழுவதும் சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் தான் பயணிக்கிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு தர்ம கர்மாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய, அதாவது ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் மட்டுமே. அப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு 9க்கும் 10க்கும் அதிபதியான சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்வதனால ரிஷபராசிக்காரர்களுக்கு தடையாக இருந்த அத்தனை காரியங்களும் பாருங்க வெற்றிகரமாக நடக்க இருக்கிறது. பாருங்க, இந்த ஜனவரி 20 தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பமாக இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு விடிவு காலம் அப்படின்னா பாருங்க, லாபஸ்தானத்தில் சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்வது தான். அப்ப இந்த ஜனவரி 20 ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலம், வாழ்க்கையில ஒரு வசந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகாதிபதியை அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவரே சனி பகவான் தான். அதுவும் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். லாபஸ்தானத்தில் சனி பகவான் அதுவும் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலம், வாழ்க்கையில் ஒரு இது நாள் வரையும் சாதிக்காத விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு காலம், வாழ்க்கையில் ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லாங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கொடுக்க இருக்கிறார். அப்ப ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்து பாக்கியாதிபதி லாபஸ்தானம் இருக்கிறார். தந்தை வழி லாபங்கள் கொடுக்கும், தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும். லாபாதிபதி, அதாவது லட்சுமியை அருளக்கூடிய பாக்கியாதிபதி லாபஸ்தானம் எழுகிறார். பணப்புழக்கம் அதிகரிக்கும், வெளிநாடு சார்ந்த விஷயத்துல முன்னேற்றம் கிடைக்கும். ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்து பாருங்க, வெளிநாடு இதுக்கு முன்னாடி உங்களால் போக முடியல அப்படின்னா நீங்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். வெளிநாடு போய் ஒரு நல்ல கம்பெனி, ஒரு நல்ல சம்பளத்தில் அமரக்கூடிய பாக்கியங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் இந்த ஜனவரி 20ஆம் தேதிக்கு அப்புறம். அதே போல பாருங்க, பணப்புழக்கம் அதிகரிக்கும். முக்கியமா ஏன் அப்படின்னா, பாக்கியாதிபதி லட்சுமி அருளக்கூடியவர் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். அதுவும் ஒரு வருஷம் பயணம் செய்கிறாருங்க. அப்ப இந்த 2026 முழுவதும் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ஒரே ராசி அப்படின்னா அது ரிஷபராசி தாங்க. ஏன் அப்படின்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி 11ஆம் இடத்தில் இருக்கிறதும் சிறப்பு, தனது சொந்த நட்சத்திரத்தில் இருப்பதும் சிறப்பு. ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி யோகாதிபதிங்கிறதும் சிறப்பு. அப்ப இதனால் வரையும் பார்க்காத சில அதிர்ஷ்டங்களை ரிஷபராசிக்காரர்கள் இந்த ஜனவரி 20ஆம் தேதிக்கு அப்புறம் பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த பாக்கியாதிபதி லாபஸ்தானம் ஏறுவது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அதில் இருக்கிற அத்தனை தடைகளும் விலகும். பாருங்க, நல்ல ஒரு பப்ளிசிட்டி உங்களுக்கு கிடைக்கும், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு சொந்த தொழிலில் அமோகமான ஒரு பண வரவுங்கிறது கிடைக்கும். வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜனவரி 20 அதிர்ஷ்டம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல ரிஷபராசிக்காரர்களுக்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடியவரும் பாருங்க சனி பகவான் தான். அவரு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்ப 10ஆம் அதிபதி லாபஸ்தானம் ஏறுவது தொழில் ரீதியா லாபத்தை பார்க்க முடியும். சொந்த தொழில பாருங்க லாபம்ங்கிறது கிடைக்கும். அதே போல வேலை கிடைக்காதவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்கும். இதனால் வரையும் வேலை கிடைக்கலங்க, வேலை வர வேண்டிய வேலையே வரல, அதில் சில தடைகள் இருக்கு அப்படின்னா அந்த தடைகள்லாம் மாறி பாருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு புது வேலை கிடைக்கும். 10ஆம் அதிபதி லாபஸ்தானம் ஏறுகிறார் அப்படிங்கும் பொழுது தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம். இதுக்கு முன்னால் உங்களுக்கு உயர் பதவி வர வேண்டிய உயர் பதவி வரல அப்படின்னா ஜனவரி 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு உயர் பதவி வந்துருங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு பாருங்க 10ஆம் அதிபதி லாபஸ்தானம் ஏறுவது மிகப்பெரிய சிறப்பு.
அதே போல் நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை தெரிக்குங்க. ரிஷபராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் 10ஆம் அதிபதி கர்ப்பஸ்தானாதிபதி லாபஸ்தானம் இருக்கிறார், தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியங்க. தனது சொந்த நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட 1 வருஷம் பயணம் செய்கிறார். அப்படின்னா எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஆக வேண்டிய காரியங்கள் வெற்றிகரமாக நடந்தேறும். அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். உங்களுடைய திறமையை மற்றவர்கள் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னா இந்த 2026 தாங்க. அப்போ பாருங்க, நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில் ரிஷபராசிக்காரர்கள் பயணிக்க முடியும். இந்த 2026 உங்களுக்கு 10ஆம் அதிபதி லாபஸ்தானம் 20. அதே போல பாருங்க, நீண்ட காலமாக இழுபறியாக இருந்த அத்தனை காரியங்களும் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அப்போ சொத்து வகையில் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். உங்களுடைய திறமை பாருங்க இந்த காலகட்டத்தில் வெளிப்படும். யோகாதிபதி சனி பகவான் லாபஸ்தானம் ஏறுவது உங்கள் ஏரியாவில் ஒரு மிகப்பெரிய புள்ளியாக நீங்கள் திகழ முடியும். அதாவது இது நாள் வரையும் பாருங்க, எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்தாலும் ஜனவரி 20ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி இருக்கும். அப்போ பாருங்க, ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரத்தில் அதுவும் லாபஸ்தானத்தில் பயணிக்கக்கூடிய காலம் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட காலம். வாழ்க்கையில் எத்தனை சிரமங்கள் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அத்தனை கஷ்டங்களும் தவிடுபடியாகும் அப்படின்னு சொல்லாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி சஞ்சாரம் செய்வது முக்கியமாக உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்த கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு மேலதிகாரிகள் தொல்லைகள் இருந்தால் அதெல்லாம் தொல்லைகள் மாறும். ஒரு நல்ல இடத்துக்கு இடமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். பாருங்க, வாழ்க்கையில் மேன்மையான பதவிகளை உயர்ந்த பதவிகளை அடையக்கூடிய பாக்கியங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்குங்க. லாபஸ்தானத்தில் சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்வது. அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க, இந்த லாபஸ்தானத்தில் சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த ஒரு வருடமும் இந்த 2026 முழுவதும் யோகத்தை அனுபவிக்க முடியும். ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்கிறதோ அந்த கஷ்டங்கள் எல்லாம் முழுவதுமாக தீரும். ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை தெரிக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வெளிநாடு போக முடியாதவங்க வெளிநாடு போகலாம். உடல் ரீதியாக மன ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும். கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும். அதே போல் தொழில் மூலம் பாருங்கள் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அது எல்லாமே நடக்குங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்து. ஏன் அப்படின்னா லாபஸ்தானத்தில் சனி சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய சிறப்புங்க. நீங்கள் எந்த காரியத்தில் வேணாலும் துணிந்து இறங்கி வெற்றி காண முடியும். அப்போ சொந்தமாக ஏதாவது தொழில் செய்யணுமா பாருங்கள், ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜனவரி 20ஆம் தேதியிலேருந்து அந்த வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுக்கு தொழில் பார்ட்னர் அமையலையா, நல்ல தொழில் பார்ட்னர் அமைவாங்க. அப்போ பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானம் ஏறுவது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த 2026 ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்து அதிர்ஷ்டம் ஆரம்பிக்குதுங்க. வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் ஆரம்பிக்குது ரிஷபராசிக்காரர்களுக்கு. இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள். நீங்கள் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதில் வெற்றி கிடைக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் சாதிக்க முடியும். ஏன் அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். சனி பார்த்து கொடுக்குற சொத்து அழியா சொத்து. சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அப்போ உங்களுடைய முயற்சி உங்களுடைய உழைப்பு மட்டும் தேவை. நீங்கள் எதில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த காரியம் வெற்றியாக முடியும். அப்போ ரிஷபராசிக்காரர்கள் துணிந்து எந்த காரியத்திலும் இறங்கி வெற்றி காண முடியும் ஜனவரி 20ஆம் தேதிக்கு அப்புறம். அதே போல குரு பகவான் பாருங்க, ராசிக்கு 2ஆம் இடத்துல தனது சொந்த நட்சத்திரத்தால் தான் பயணம் செய்கிறார். எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் குருட்டு அதிர்ஷ்டம். ஏன் அப்படின்னா 8ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறார். ஒரு சிலருக்கு ரேஸு லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், எதிர்பாராத பணவரவு, திடீர் பணவரவு. இந்த இது நாள் வரையும் வராத பணம், பார்க்காத பணத்தை பார்க்க முடியும் 2ஆம் இடத்துல குரு பகவான் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்வது. அதாவது குருட்டு போன விட்டத்தில் பாஞ்ச கதையா. அதாவது எதிர்பாராத ஒரு உங்களுக்கு பண வரவுகளை குரு பகவான் கொடுப்பார். அதே போல் ராகு 10ஆம் இடத்துல சொந்த நட்சத்திரத்தில் தாங்க பயணம் செய்கிறார்.
தனது சதய நட்சத்திரத்தில் ராகு பயணம் செய்கிறார். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். தொழில் ரீதியாக இருந்த அத்தனை பிரச்சனைகளும் பாருங்கள் உங்களுக்கு நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த 2026 ஒரு ஒளிமயமான ஆண்டு அப்படின்னா அது ரிஷபராசிக்காரர்களுக்கு பொருந்தும். ஏன் அப்படின்னா லாபஸ்தானத்தில் சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்வது, குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல பயணம் செய்வது, 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் ராகு, பிரபாண்ட ராகு சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்வது, இது எல்லாமே உங்களுடைய வளர்ச்சிக்கு பாருங்க கட்டாயம் ஒரு வழியை காட்டும். உங்கள் வளர்ச்சிக்கு ஒரு ஊன்றுகோலாக இந்த ராகு சனி குரு இருப்பார்கள் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது புதுசாக ஜாதகம் எழுதுனாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் உங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.